கீழக்கரை ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கனவா தொக்கு. ஜஸ்ட் 2 மசாலா அண்ட் தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணுற இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மண் சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் ரம்பலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரம்பலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரே டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்ல பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரே பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவா ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கனவா அப்படின்றனால நான் பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சின்ன கனவா இருந்ததுன்னா ரவுண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க, ஏன்னா கனவாவே நிறைய தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இல்லையா, இது எல்லாமே நல்லா வற்றி கனவாவுமே நல்லா வெந்து வரணும். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 to 20 நிமிஷம் கழிச்சு கனவா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்திருச்சு. மேலே கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிரேவி இன்னுமே திக்காயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருக்கும். இல்லை ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா நார்மல் ரசம் இல்லைன்னா தேங்காய் பால் ரசம் கூட சாப்பிட்டா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.